சார் இது உங்கள் ஒய்ஃபாக கொடுத்த கிஃப்ட்டு. இந்த பிரேக்ஃபாஸ்ட் காலையில் மட்டும்தானா இல்லை எப்போ வேணாலும்? ஆனால் உங்கள் ஒய்ஃபு ஒண்டர்ஃபுல்லாக இருக்காங்க சார். என் குடும்பத்தோட விளையாண்ட உன்னை கொன்னு புதைச்சிருவேன். சும்மா மிரட்டாதீங்க சார். கிளம்புங்க. அட என்ன திடீர்னு வந்திருக்கீங்க நீங்க? உங்களை பத்தி தான் அடிக்கடி இவர்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன். என்ன இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க, டீ சாப்பிட்டு போலாம். ஆமாம், நானும் சார் கிட்ட சொன்னேன், அதாவது ஜான் கிட்ட சொன்னேன் உள்ள வாங்கன்னு. ஜான் ஸ்டேஷன்ல ஒரு முக்கியமான வேலை விஷயமா வந்திருக்காரு. அதான் நாங்கள் புறப்படலான்னு. அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். சொல்லும் போலாங்களா சார்? வாங்க. நீ இப்ப ஸ்டேஷனுக்கு போய் என்னடா கிழிக்க போற? சார், திருடன் போலீஸ் ஆனால் என்ன வேணா கிழிப்பான். வேடிக்கை பாருங்க. என் பேரை கெடுக்கிற மாதிரி எக்கத்தப்பா அதை செஞ்சா உன்னை கொன்னுடுவேன்டா. மறுபடியும் வீரவசனம் பேசிக்கிட்டு உங்களுக்கு இது தவிர வேறு எதுவுமே தெரியாதா சார்? நீங்கள் ஒரு விஷயம் மறந்துடாதீங்க. என் உடம்புல தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க. என் இமேஜ் என்னன்னு தெரியும்ல. ஹைலைட் என்னன்னா, எந்த கோர்ட்லேயும் எந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயும் என்னை பற்றி கேஸ் ஃபைல் ஆகல. ஆனால் உங்கள் இமேஜ் அப்படி கிடையாதுல்ல. நீங்கள் பிரபலமான ஒரு போலீஸ் ஆஃபீஸரு, டிபார்ட்மெண்ட்டில் சிங்கம்னு பேர் வாங்கின ஒரு ஆஃபீஸருக்கு இந்த நிலைமை வந்தது துரதிருஷ்டம்தான். ஆனால் கொஞ்ச நாளைக்கு சமாளிங்க போதும். ஏன்னா உங்களால் என் வாழ்க்கையில் சில காமெடி நடந்திருக்கு. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் ரிலீவ் ஆயிடுறேன். அது வரைக்கும் நீங்கள் நல்ல பிள்ளையா என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜானாக வாழ்ந்துட்டுருங்க. நமக்கு வாழ்க்கையில் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல, எனக்கும் தங்களுக்கும். வண்டி நிறுத்துறா. சார், எதுக்கு கத்துறீங்க? நீ யாருன்னு இந்த உலகத்துக்கு நான் காட்டுறேன். நீ செஞ்ச எல்லா வேலைக்கும் எவிடன்ஸ் நான் ரெடி பண்றேன், அதுவும் உன் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவே. இனி அதான் என்னோட லட்சியம். குட் மார்னிங் சார். சாரு முன்னாடி விட பளபளப்பாயிட்டீங்க. அவர் முகத்துல நிறைய சேஞ்சஸ் தெரியுது. வா போலாம். 4 செவத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு என்ன பண்றது? போலீஸ் அதிகாரியா ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்ப்போம். இதுவா பாரு. இதெல்லாம் என்னது வித்தியாசமான ஸ்மெல் அடிக்குது. இங்க தான வெச்ச மாதிரி இருக்கு. இருப்பா, இங்க தான் இருக்கும். இங்க போய்டும். பார்க்கலாம். அது சரி. அச்சோ. இதுவா பாரு. ஏய், இங்க வாங்கடா. சீக்கிரம் வாங்கடா. அம்மா, அத அங்கேயே வச்சிட்டு வா. இப்போ என்னவா அவருக்கு? அங்க உள்ள என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஐயோ, ஆத்தாடி. என்னைய ஒரு திடீர்னு சீட்ல அடிக்கிறாரு. முன்னாடி இவருக்கு இந்த பழக்கமே இல்லையே. ஒருவேளை ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் டாக்டர் இத ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாரோ? ஆக்சிடென்ட்னால ஏற்பட்ட பாதிப்பு போல இருக்கு. அதெல்லாம் இருக்காது, டென்ஷனா இருக்கு. ஆனா பென்ஷன் வாங்குற அளவுக்கு இவருக்கு ஒன்றும் வயசாகல. அதானே, பென்ஷன் வாங்குற அளவுக்கு இவருக்கு ஒன்றும் வயசாகலையே. உங்களை நான் இங்க கூப்பிடவும் இல்ல, நீங்க இங்க வரவும் இல்ல. போங்கடா. பென்ஷனை பத்தி பேசுனது இந்த அளவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. போங்கடா. வா வா பா. என்னோட அங்க இருக்குல்ல, நான் எதுக்கு இங்க போறேன்? சார், ஒரு ரெக்வெஸ்ட் வந்திருக்கு. அது நீயே படிச்சு சொல்லு. நெல்சன் ஒருத்தர் ஒரு வாரத்துக்கு ஃபேமிலி கூட்டிட்டு ஃபாரின் ட்ரிப் போறாராம் சார். அவர் சென்னாரைன்னு நினைக்கிறேன். எங்க டூரு? சிங்கப்பூருக்கு போறாரா சார்? அதுக்கு நாம என்ன செய்யணுங்கிறாங்க? சென்னை போலீஸோட கண்ணு அவர் வீட்டு பக்கமும் இருக்கணும்னு நினைக்கிறார் போல இருக்கு சார். அந்த ஆளோட வீட்டு கீழே மட்டும் இல்ல சார், வீட்டோட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்துருக்காரு. தெரியலாம். அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட 2 கண்ணும் அந்த ஆளோட வீட்டு மேல இருக்குன்னு சொல்லிட்டு போய் தர. வீட்டை காட்டினாலே முங்காம் போடுவோம். சாவியும் கொடுத்துட்டு போறான். வழங்காத பூஜையை போட்டுருவான். டேய் பத்ரு,
டேய் ம் டேய் பத்ரு எந்திரிச்சு பேப்பரை பாடுறா. என்னடா பூட்டி இருக்கிற வீட்ல எல்லாம் திரும்பவும் கொள்ளையடிச்சிருக்காங்களாம். என்னது எங்க ம். ஏ ஜானி இத பாத்தியா நீ? நாம இத்தனை நாள் பிரேக் விட்டு தப்பா போச்சு. வேற எவனோ ஒருத்தன் ரூட்ல இறங்கிட்டான்டா. போட்டி இருக்கிற வீடெல்லாம் நம்ம அடிக்கலாம் டார்கெட் பண்ணி வச்சிருந்தோம். இப்ப கண்ட கனவுல இறங்கி அடிச்சிட்டு இருக்கான். இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்குல்லடா? டே ஜானி நீ ஒரு திருடங்கிற விஷயத்தை தயவு செஞ்சு மறந்துடாத. ஐயோ ஆக்சிடென்ட்ல சரியாயி நீ வீட்டுக்கு வந்ததுல இருந்து இப்படி தான உட்கார்ந்துட்டே இருக்க. பேய் பிடிச்ச மாதிரி இப்படியே உட்கார்ந்துட்டு இரு. எல்லாம் நாசமா போட்டும். இன்னையில இருந்து நம்ம திரும்பவும் தொழிலுக்கு மட்டும் போலன்னா ஜானே கண்டிப்பா பட்னி கிடந்துதான் சாக போறோம். இவனை நம்ம பேங்க்ல இருந்து திருடிட்டு வந்த பெட்டி எங்கடான்னு கேட்டா இது வரைக்கும் அதை பத்தி கேள்விப்படாத மாதிரில ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். பாத்தியா இப்பவும் அதே ரியாக்ஷன். உனக்கு என்னதான் ஆச்சு? எனக்கு ஒண்ணும் ஆகல. டேய் ஜானே டேய் இன்னைக்கு ராத்திரி மட்டும் தொழில இறங்கி நம்ம கைவரிசையை காட்டல நம்ம கதை அவ்வளவுதான்டா. திருடுறது இங்க சட்டப்படி குற்றம். திருட்டு வேலைக்கு தூண்டுறது அதை விட பெரிய குற்றம். ஐபிசி செக்ஷன் 379 அண்ட் செக்ஷன் 34 அண்ட் 448 ஹவுஸ் டெஸ்பாஸ் 25,000 ரூபாய் அபராதமும் 7 வருஷம் கடுங்காவல் தண்டனையும் கிடைக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டாடா இவ்வளவு நாள் இவ்வளவு பெரிய திருட்டுலாம் பண்ணிட்டு இருந்த. டே அப்துல்ல உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? அது என்னடா? ரெட்டத்தலை பாம்பு. உன் மூஞ்சியும் முகரக்கட்டையும். டேய் இன்னைக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நட்சத்திர ஆமைக்கு அப்புறம் இந்த ரெட்டத்தலை பாம்புக்கு தான் செம டிமாண்ட் இருக்குடா. கேரளால தான் இந்த பீஸ் அதிகமா இருக்கு. பை ரோடு நாம இத செக் போஸ்ட் எல்லாம் தாண்டி கோயம்புத்தூர் கொண்டு வந்துட்டோம்னா வாங்க ஆள் ரெடியா இருக்கு. என்ன ஜானு கமிஷன் மட்டுமே ஆளுக்கு 1 லட்சம் கிடைக்கும்டா. ஆமாண்டா. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பிரகாரம் 50,000 ரூபாய் அபராதமும் 6 வருஷம் கடுங்காவல் தண்டனையும் கிடைக்கும். இதுக்குமாடா? ஏன்னா இவன் உண்மையிலேயே திருடனா இல்ல போலீஸாடா? வக்கீல் ஆயிட்டான்னு தோணுதுடா எனக்கு. என்னது? லா பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி பிச்சு வைக்கிறான் பாத்தல? அப்ப பசிக்கும் போது லா பாயிண்ட்ஸ் தின்னு சொல்லு, பசி தீந்துரும். வக்கீலாம் வக்கீல். சார் ம். ஒரு கொலை குத்து கேஸை கொண்டு வந்திருக்கேன் சார். அவங்களெல்லாம் எதுக்கு இங்க கூட்டிட்டு வர நீ? அப்புறம் குற்றவாளி எங்க கூட்டு வராம வேற எங்க சார் கூட்டு போக சொல்றீங்க? வந்திருந்த மாட்டான். சார். அந்த அம்மனி தான் சார். இந்த லட்சணத்துல கண்ணத்துல குழி வேற. நீ யாரடை குத்தன? சார் இன்னைக்கு குத்துனதை கேக்குறீங்களா இல்ல? சார் நீங்க எந்த குத்து கேஸ் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? சார் இது அந்த குத்து சார். அது ஓகே. நீ போகும்போது அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் எழுதி கொடுத்து போ. அதெல்லாம் இந்த சார் நேத்தே வாங்கிக்கிட்டாரு. அடங்க. சார் இப்ப எல்லாம் சும்மா விட முடியாதுல்ல, அதுக்கு தான். சுமந்து. சரி சரி கூட்டு போ. ஏய் வாடி. போ நான் ஒரு குத்து குத்துனோம். நீ எதுக்கு அதெல்லாம் குத்திக்கிட்டு? இது வேற குத்து சார். சொல்றி. என்னடி இப்பெல்லாம் எனக்கு கால் பண்ணணும்னு தோணலையோ? ஏய் நான் உனக்கு மட்டும் இல்ல, நான் இப்பெல்லாம் யாருக்கும் ஃபோன் பண்றது இல்ல. அதுக்கெல்லாம் இப்போ மூடே இல்ல. உனக்கு தெரியும்ல என் ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் பிஹேவியரே மாறி போச்சு. ஏண்டி அந்த பிரச்சனை இன்னும் சரியாகலையா? அப்படியே தான் இருக்காரு. அது மட்டும் இல்ல, புதுசா இப்போ ஒரு பழக்கம் வந்திருக்கு. குடிக்கிறாரு. ஸ்டேஷன் போயிட்டு வரும்போதும் சரி, வீட்ல இருக்கும்போதும் சரி. அவர் முன்ன மாதிரி இப்ப என்கிட்ட அன்பா இல்ல. நிறைய சேஞ்சஸ். பக்கத்துல கூட வர மாட்டேங்கிறாரு. ஐயோ சார் எனக்கு இந்த பழக்கமே இல்ல. அப்புறம் குடிக்கிற பழக்கம் மட்டும் இருக்கு. கொக்க மக்கா. என்ன குடிப்ப? பியர். நீ எனக்கு ஏத்தா. விடுங்க சார். ஐயோ அம்மா பாத்துட்டு போறாங்க. ஆட பாத்துட்டு போறாங்க. விடுங்க சார். இப்போதான் வந்து ஆட. விடுங்க. மேடம் பார்க்கறது தான் உன் பிரச்சனை. பார்க்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பெல்லாம் அவர் பக்கத்துல போறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. இங்க பாரு, நம்ம இந்த டைம்ல தாண்டி பாசமா இருக்கணும். உனக்கு உன் வீட்டுக்கார பழையபடி வேணும்ல. கொஞ்சம் ஓவரா போனாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ இந்த சினிமா எல்லாம் பாத்திருக்கல, புருஷனை கைக்குள்ள வச்சுக்கிறதுக்காக பொண்டாட்டிங்களா சில வேலைக்கு செய்வாங்கல்ல, அந்த மாதிரி சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. சரி, அப்புறமா ஃபோன் பண்றேன். சரிடி. ம்